2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் காசா மீதான இஸ்ரேலின் போர் வெடித்ததிலிருந்து காசா பகுதியில் உள்ள சில நகரங்கள் வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட்டுள்ளன. தெற்கில் ரஃபா மற்றும் வடக்கில் பெய்த் ஹனோன் இப்போது எந்த மக்களுமின்றி இடிபாடுகளுக்காக கிடக்கின்றன. இடிபாடுகளின் வழியாக காற்றின் சத்தம் எதிரொலி மட்டுமே. ஒவ்வொரு குண்டுவீச்சிலும் பாலஸ்தீனிய பொதுமக்கள் வெளியேற தள்ளப்படுகின்றார்கள். வடக்கிலிருந்து தெற்கே இன்னும் நூறாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. பிராந்தியத்தின் மிகப்பெரிய நகர்ப்புற மையமான காசா நகரத்தின் மீது படையெடுக்க இஸ்ரேல் தனது ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணிகள் அமைப்பின் கூற்றுப்படி 1.9 மில்லியன் காசா மக்கள் அக்டோபர் 2023 முதல் ஒருமுறையாவது இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐநா செயற்கைக்கோள் பகுப்பாய்வு அந்த பகுதி முழுவதும் உள்ள அனைத்து கட்டடங்களிலும் 78%க்கும் மேற்பட்ட கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன அல்லது அழிக்கப்பட்டுள்ளன என்பதை காட்டுகிறது. இன்று இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களின் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களின் கீழ் குடிநீர், மின்சாரம் அல்லது சேவைகள் இல்லாமல் சிதைந்த கூடாரங்களில் நூறாயிரக்கணக்கான பொதுமக்கள் நிரம்பி வழிகின்றனர். காசாவின் குடிமக்களை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் பட்டினி, இடப்பெயர்வு மற்றும் தொடர்ச்சியான குண்டுவீச்சுக்கு இடையிலான உயிர்வாழ்வுக்கான போராட்டமாக மாறியுள்ளது. காசாவில் பாதுகாப்பு பற்றிய வாக்குறுதிகள் குண்டுவீச்சு மற்றும் பசியின் யதார்த்தத்தோடு மோதி தவறான நம்பிக்கையை அன்றாட கனவாக மாற்றுகின்றன. பாலஸ்தீனிய மக்களைச் சுற்றி நிலம் குறுகி வருவதால் அவர்களின் சொந்த மண்ணில் உண்மையிலேயே பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிப்பதற்கான நம்பிக்கையும் குறைந்துள்ளது.